அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. நாம் இந்த பதிவில் பகவத்கீதையுடைய எசன்ஸ் என்ன, பகவத்கீதையுடைய சாரம் என்ன, அதாவது வந்து எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை என்னன்றதை பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தை படித்தது ஸ்ரீமன் நாராயணன் தான். ஸ்ரீமன் நாராயணால படைக்கப்பட்டது தான் இந்த மொத்த பிரபஞ்சமே. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணன் தான் நம்மளுடைய அதிபதி, அதாவது வந்து சுப்ரீம் காடுன்னு வாங்கல, பரபிரம்மம். அவர் தான் வந்து காட். அவர் தான் வந்து அவரால் உருவாக்கப்பட்டதான் இந்த மொத்த யூனிவர்ஸுமே. ஓகேவா? ஸோ இந்த உருவாக்கப்பட்ட இந்த யூனிவர்ஸில் அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அவருக்கு முழுமையான அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் யார் எப்படி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதை எப்படி பண்ணணும், இப்படி முழுமையான அதிகாரம் ஸ்ரீமன் நாராயணனிடம் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இஸ் ஃப்ரீ டு டூ எவ்ரி திங். அதுதான் பகவத்கீதை நம்மளுக்கு வந்து சொல்லுங்க. நாராயணால படைக்கப்பட்ட இந்த உலகத்துல அவர் ஏன் நம்மளை பூமிக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அந்த காரணம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அந்த காரணத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இறைவன் நம்மளை வந்து பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெருமாள் நம்ம எல்லாரையும் பூமிக்கு வர வச்சிருக்காருன்னா எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் பர்பஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க அதை நிறைவேற்றியே தீரணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு ஆத்மா, நம்ம உடம்பு கிடையாது, மனசு கிடையாது. நம்ம என்பது நாம் என்பது நம்ம வந்து உண்மையிலே ஒரு ஆத்மா. ஓகேவா? ஸோ இந்த ஆத்மா உடைய கடமை என்ன அப்படின்னா, அவருடைய எஜமான் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவர் மட்டும்தான் எஜமான். ஸோ தன்னுடைய முதலாளியான நாராயணனுக்கு அடிமை தொழில் செய்ய வேண்டும். அவருக்கு அடிமையா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளா இருக்கணும். அவருக்கு அடிமையா இருக்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ நம்ம அதுல இருந்து கண்டிப்பா நிச்சயமா விலகி இருக்கணும். நம்ம நாராயணனிடம் ஒவ்வொரு செயலும் அர்ப்பணிச்சு செய்யணும். அதாவது வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போதே நம்ம கண்ண மூடி ப்ரே பண்ணணும். அதாவது நாராயணா, நான் விஷயத்த பண்றேன், உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயத்த பண்றேன். பெருமாளுக்கு இதனால வந்து சரியா தப்பா, பெருமாள் என்ன நினைப்பாரு அப்படின்றத எண்ணத்தை நம்ம வந்து வர வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணும். அப்படி செய்கின்ற போது நமக்கு என்ன ஆகும்னா பெருமாளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். நம்ம பிறந்திருக்கான ஒரே நோக்கம் என்னன்னா நாராயணனுக்கு கடைசி வர நம்ம வாழ்நாள இறுதி மூச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையா இருந்து வேலை செய்யணும். அதுதான் தான் நம்மளோட லைஃப் பர்பஸே. அதுதான் நம்ம ஏன் வந்திருக்கோம்னா நாராயணனுக்கு அடிமையா இருக்கணும். அதுதான் வந்து ஆத்ம லட்சியம் சொல்லுவாங்க. நம்ம ஆத்மா நாராயணனுக்கு வந்து ஒரு அடிமை. இதை உணர்ந்து அனைவரும் வந்து வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம நம்ம செய்யற எல்லா செயலையுமே பெருமாளுக்கு அர்ப்பணித்து செய்யணும். ஆமா, இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை பூவை பெருமாளுக்கு அர்ப்பணிப்போம், துளசியை அர்ப்பணிப்போம், ஒரு பூஜையை அர்ப்பணிப்போம். ஆனா நம்ம செய்யற செயலை அர்ப்பணிக்கவே மாட்டோம். ஆகவே நம்ம இனிமேல் நம்ம செய்யற எல்லா செயலையுமே நாராயணனுக்கு நிச்சயமா அர்ப்பணிச்சு செய்யணும். அது மட்டும் இல்லாம முழு மனசோட எந்த விதமான பயமும் இல்லாம பெருமாளுக்கு செய்யணும். அதுதான் கர்ம யோகா. நான் கர்ம யோகா ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப முக்கியமான யோகா கர்ம யோகா. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே மனசுல ஒரு நிமிஷம் திருப்பி சொல்றேன், கண்ணை மூடி நம்ம விஷயம் செய்யறோம். நம்ம விஷயம் செய்யற செயல் நாராயணனுக்கு பிடிக்குமா இல்லையா, அதை வந்து ஆராய்ச்சி செய்யணும். செயல்படும் போது நாராயணோட அருள் நிச்சயமா கிடைக்கும். அவருடைய அனுகிரகத்தால் எல்லாமே ரொம்ப சூப்பரா நடக்கும். இதுதான் எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துள்ள எல்லா நிகழ்வும் நாராயணன் மட்டும்தான் தீர்மானிக்கிறாரு. எது எப்படி நடக்கணும் நடக்கூடாதுன்றத வந்து இஸ் எ சுப்ரீம் கமாண்டர், இஸ் எ சுப்ரீம் காட். ஸோ அவர் தான் எல்லாமே தீர்மானிக்கிறாரு. ஆகவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெருமாளிட சரணாகதி அடைந்து சரணாகதி மனப்பான்மையோடு நம்ம எல்லாமே செஞ்சோம்னா இறைவன் நம்மளுக்கு எல்லா வகையான செல்வத்தையும் வளங்களையும் வாரி கொடுப்பார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது.